Niagara Single Phase Submersible Automatic Starter எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் எப்படி செட்டிங் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாங்க. Niagara Single Phase Submersible Automatic Starterல இந்த மாடல் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது மற்றும் செமி ஆட்டோமேட்டிக் இருக்குதுங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோவில் போட்டு நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா மேனுவலில் போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போது ஸ்டார்டருக்கு வந்து சப்ளை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல், மோட்டர் கொடுக்க வேண்டிய வயர் ROIB இந்த 3 வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டருக்கு சப்ளை கொடுத்துட்டு இப்போ நம்ம செமி ஆட்டோமேட்டிக்கில் மோட்டர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவல் பொசிஷனில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேனுவல் ஆன் இந்த க்ரீன் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுக்கிறோம் அப்படின்னா மோட்டார் ஆன் ஆகிக்கும். இப்போ மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து வோல்டேஜ் மற்றும் மோட்டார் எடுக்கிற கரண்ட் அளவு இது ரெண்டையும் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். அகைன் வந்து நம்ம மோட்டரை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் போது மேனுவல் ஆஃப் இந்த ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கையை எடுக்கிறோம் அப்படின்னா மோட்டார் ஆஃப் ஆகிக்கும். மேற்சொன்ன வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றினால் Niagara Single Phase Submersible ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரை பொருத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கும் மற்றும் பயன்படுத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு எளிதாக தீர்வு காண முடியும்.